Hello everyone, welcome to Electrical Brains Power Electronics lecture சீரீஸில் லாஸ்ட் நம்ம சாப்பரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். சாப்பர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்ன டிசி டு டிசி கன்வெர்ட்டர், அதாவது இன்புட் ஆனது நமக்கு ஃபிக்ஸ்டு டிசியாக இருக்கும், அவுட்புட்டில் நமக்கு வேரியபிள் டிசியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சாப்பரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாப்பர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவலை பொறுத்து ஸ்டெப் அப் சாப்பர் அண்ட் ஸ்டெப் டவுன் சாப்பர். இந்த ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுனுக்கு அனதர் நேம் என்னது பக் கன்வெர்ட்டர் ஆர் பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன டைப்பு, பேஸ்ட் ஆன் அதோட வோல்டேஜோட போலாரிட்டி அண்ட் கரண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து டைப் ஏ சாப்பர், டைப் பி சாப்பர், டைப் சி சாப்பர், டைப் டி சாப்பர் அண்ட் டைப் இ சாப்பர்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் அதோட காம்புடேஷன் மெத்தடை பொறுத்து வோல்டேஜ் காம்புடேட்டட் சாப்பர், கரண்ட் காம்புடேட்டட் சாப்பர், லோடு காம்புடேட்டட் சாப்பர் அண்ட் இம்பல்ஸ் காம்புடேட்டட் சாப்பர்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்துருப்போம், பேசிக்காக சாப்பரோட ஆப்ரேஷனை பற்றி படிச்சிருப்போம். சாப்பர்னா என்னது, ஒரு சுவிட்சு லோடு கொடுத்துருப்போம், இதுதான் சாப்பர் சர்க்யூட் அப்படிங்கிறது. அந்த சாப்பருக்கு ப்ரொடக்ஷனுக்காண்டி எல் அண்ட் சியை கொடுத்துருப்போம். எல் ஆனது கரண்ட் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணும், சி ஆனது வோல்டேஜ் ஹார்மானிக்ஸை எலிமினேட் பண்ணும். அதுக்கு சீரீஸாக என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஃப்ரீ வீலிங் டயோட கொடுத்துருப்போம். ஓகேவா? இதுதானே சாப்பரோட ஆப்ரேஷன் பார்த்துருப்போம். ஃபைனலாக அந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா, வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் விஎஸ் அப்படின்னு பார்த்துருப்போமா. அந்த ஆல்ஃபாங்கிறது என்ன சொல்லியிருப்போம், இல்லை டியூட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருப்போமா. அந்த டியூட்டி சைக்கிளை வேரி பண்ணி தான் என்ன சொல்லுவோம், அந்த வோல்டேஜை வந்து நம்ம ஸ்டெப் அப் பண்ணுறோமா ஸ்டெப் டவுன் பண்ணுறோமா அதை பொறுத்து தான் அதை வந்து ஸ்டெப் அப் சாப்பரா ஸ்டெப் டவுன் சாப்பரான்னு பார்த்தோம். அந்த ஆல்ஃபாவை எப்படி வேரி பண்ணுறது, அந்த டியூட்டி ரேஷியோ, அந்த டியூட்டி சைக்கிளை எப்படி வேரி பண்ணுறது அப்படிங்கிறதான் சாப்பர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை சாப்பர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா வேரி பண்ணுறோன்னு சொன்னோமோ, அந்த ஆல்ஃபாவை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் வேரி பண்ணலாம். ஒன்று என்ன சொல்லுவோம்னா டைம் ரேஷியோ கண்ட்ரோல், அனதர் ஒன் மெத்தட் இஸ் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். டைம் ரேஷியோ கண்ட்ரோலை டிஆர்சின்னு சொல்லலாம், கரண்ட் லிமிட் கண்ட்ரோலை சிஎல்சின்னு சொல்லலாம். டைம் ரேஷியோ கண்ட்ரோல்னா அந்த சுவிட்சோட ஆன் டைம் ஆஃப் டைமை வேரி பண்ணி என்ன பண்ணுறது, நம்ம சாப்பரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா? கரண்ட் லிமிட் கண்ட்ரோல்னா அந்த இண்டக்டர் கொடுத்துருக்கோம்ல, அந்த இண்டக்டரில் போகிற கரண்ட்டை வேரி பண்ணி நம்மளோட சாப்பரை ஆப்ரேட் பண்ணால் அதுதான் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? டைம் ரேஷியோ கண்ட்ரோல்னா நம்ம சுவிட்ச் சொன்னோம்ல, சாப்பர் சுவிட்சுன்னு, அந்த சுவிட்சோட ஆன் டைம் ஆஃப் டைமை வேரி பண்ணி நம்மளோட சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். கரண்ட் லிமிட் கண்ட்ரோலுங்கிறது அந்த இண்டக்டர் வழியாக போகிற கரண்ட்டை வேரி பண்ணி நம்மளோட சாப்பரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டைம் ரேஷியோ கண்ட்ரோல். அந்த டைம் ரேஷியோ கண்ட்ரோலில் ரெண்டு டைப் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி மெத்தட், அனதர் ஒன்று இஸ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம். அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டமில் என்னவா இருக்கும்னா டோட்டல் டைம் டி நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வேரி ஆகாது. பட் என்ன ஆகும், ஆன் டைம் அண்ட் ஆஃப் டைம் வேரி ஆகும். டோட்டல் டைம் டி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், T = T on plus T off தானே. அந்த ஆன் டைமையும் ஆஃப் டைமையும் ஆட் பண்ணி கிடைக்கிறதா நமக்கு டோட்டல் டைம்ங்கிறது. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், டோட்டல் டைம் T வந்து வேரி பண்ண போகிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து டோட்டல் டைம் ஒரு 10 மில்லி செகண்ட் இருக்குன்னு வச்சுக்க. அந்த 10 மில்லி செகண்டில் இனிஷியல் என்ன பண்ணியிருக்கோம், 5 மில்லி செகண்ட் ஆன் டைமும் 5 மில்லி செகண்ட் ஆஃப் டைம் வச்சுருக்கோம். அப்போ 5 + 5 10 தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி மெத்தடில் டோட்டல் டைம் Tங்கிறது அதே 10 மில்லி செகண்ட் தான் இருக்கும். இனிஷியலாக T on 5 T off 5ன்னு வச்சுருந்தோமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், T-ஆனை வந்து 7 மில்லி செகண்டாக மாற்றிடுறோம், T-ஆஃபை 3 மில்லி செகண்டாக மாற்றிடுறோம். அப்பவும் T-ஆன் ப்ளஸ் T-ஆஃப் ஆட் பண்ணிப்பாரு, 7 + 3 10 தான் இருக்குது. ஸோ என்ன ஆகலை, நமக்கு ஃபைனல் டைமிங் டோட்டல் டைம் T வந்து சேஞ்ச் ஆகலை. ஆன் டைம் வேரி ஆகிருக்கு, ஆஃப் டைம் வேரி ஆகிருக்கு, டோட்டல் டைம் சேஞ்ச் ஆகலை. டோட்டல் டைம் சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் அந்த சிஸ்டத்தோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும், சேஞ்ச் ஆகாது இல்லை. ஃப்ரீக்வன்சிக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன், T = 1/f தானே, இல்லைன்னா F = 1/t தானே. ஸோ T நமக்கு சேஞ்ச் ஆகலைன்னா ஃப்ரீக்வன்சி ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி அப்போ எது தான் சேஞ்ச் ஆகும், ஆன் டைம் சேஞ்ச் ஆகும், ஆஃப் டைம் சேஞ்ச் ஆகும், பட் டோட்டல் டைம் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம்னா டோட்டல் டைம் T சேஞ்ச் ஆகும், ஆனால் என்ன ஆகாது, எய்தர் ஆன் டைம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஆஃப் டைம் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒன்றை மட்டும் வேரி பண்ணி ஃபைனல் டைமிங்கை சேஞ்ச் பண்ணுறோம். இது உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் டீட்டெயிலாக புரியும். இதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் பாரு, இனிஷியல் என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து நமக்கு ஆன் டைமிங், இது நமக்கு ஆஃப் டைமிங். டோட்டல் டைம் Tங்கிறது என்னது, ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம் சேர்ந்தது டோட்டல் டைம்னு சொல்லுவோம். இந்த டைமில் நம்ம அடுத்து ரெண்டாவது வேவ் ஃபார்ம் பாரு, அப்பவும் என்ன ஆகலை, டோட்டல் டைம் T வந்து சேஞ்ச் ஆகலை. இந்த டைமும் சேஞ்ச் ஆகவே இல்லை, Tங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பாரு, ஆன் டைம் கம்மியாக இருக்குது, ஆஃப் டைம் அதிகமாக இருக்குது. இந்த மெத்தடில் பாரு, ஆன் டைம் அதிகமாக இருக்குது, ஆஃப் டைம் கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இதை 3ன்னு எடுத்துக்க, இது வந்து 7 எடுத்துக்க, டோட்டல் டைம் வந்து 10ன்னு வச்சுக்க. ஓகேவா? இங்கே என்ன ஆகுது, அந்த டோட்டல் டைம் 10ங்கிறது அப்படியே தான் இருக்குது. இங்கே 3 இருக்கிறது இங்கே 7 மாறிடுச்சு,
இங்க 7 இருக்குது, இங்க 3ன்னு வச்சுக்க. இல்லைன்னா 6 4 எப்பனாலும் மாத்திக்கலாம். ஓகேவா? பட் என்ன ஆகல, இந்த 10 அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு. டோட்டல் சர்க்கியூட்டோட டைமிங் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஆன் டைம் ஆஃப் டைம் மட்டும்தான் வேரி ஆயிருக்கு. இதைத்தான் என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் சொல்லுவோம். ஏன்னா டைம் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்குல்ல, ஆன் டைம் வேரி ஆகலாம், ஆஃப் டைம் வேரி ஆகலாம், பட் டோட்டல் டைமிங் ஆனது வேரி ஆகக்கூடாது. இதுதான் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம். இப்போ இது வேரியா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஆல்ஃபானா என்னது, ஆல்ஃபா தான் நம்ம என்ன சொல்றோம், டியூட்டி ரேஷியோன்னு சொல்றோம். ஆல்ஃபாங்கிறது டி ஆன் டிவைட் பை டி தானே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டி ஆன வேரி பண்ணியிருக்கோம், அப்படிதானே. டி சேஞ்ச் ஆகல. இப்போ டி ஆன வேரி பண்றது மூலமா ஆல்ஃபா சேஞ்ச் ஆகுமா, ஆல்ஃபா சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வி நாட் ஃபார்முலா என்னது, வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் விஎஸ், அப்படிதானே. இன்புட் வோல்டேஜ் அப்படி இருக்கு, அப்போ நம்ம அவுட்புட் வோல்டேஜ் ஆனது ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆல்ஃபாவோட ஈக்குவேஷன் டி ஆன் டிவைட் பை டி. இப்போ என்ன பண்ணல, டோட்டல் டீயை நம்ம சேஞ்ச் பண்ணல, டி ஆன சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம், ஆல்ஃபா வேரி பண்ண போறோம், அப்படிதான் சொன்னேன். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது ஸ்டெப் அப்பும் பண்ணல, ஸ்டெப் டவுனும் பண்ணல. லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ஸ்டெப் டவுன் சாப்பரா இருக்கும். கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஸ்டெப் அப் சாப்பரா இருக்கும். அப்போ நம்ம பேஸ்ட் ஆன் இந்த ஆல்ஃபாவை வேரி பண்ண போறோம். ஆல்ஃபா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு, டி ஆன் டி ஆஃப் டைமிங் அண்ட் டோட்டல் டைமிங். இப்போ என்ன பண்ணலாம், டிஏ வேரி பண்ணியும் ஆல்ஃபா வேரி பண்ணலாம், டி ஆன வேரி பண்ணியும் ஆல்ஃபா வேரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணிருக்கோம், இந்த டி ஆன வேரி பண்ணி ஆல்ஃபா வேரி பண்றோம், டி வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். ஓகேவா? டி கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுதான் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ டி ஆன வேரி பண்ணிட்டோமா, டி ஆன வேரி பண்ணா இனிஷியலா 3 மில்லி செகண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் 7 மில்லி செகண்ட் மாறி இருக்கு. அப்போ டி ஆன் வேரி ஆயிருக்கு, டி ஆன் வேரி பண்ணா நமக்கு ஆல்ஃபா வேரி ஆகும், ஆல்ஃபா வேரி ஆனா அவுட்புட் வோல்டேஜ் வேரி ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் புரியுதா? ரெண்டாவது என்னதுன்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம். இங்க என்ன பண்றோம்னா டோட்டல் டைம் டீயை சேஞ்ச் பண்ணிடும். ஆல்ஃபாவோட ஃபார்முலா 3, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஆன் டிவைடட் பை டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டி ஆனை மட்டும் வேரி பண்ணோம். இப்போ என்ன பண்றோம், டி ஆன கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு டீயை வேரி பண்ண போறோம். இந்த ரெண்டு வேவ் ஃபார்ம்லயும் பாரு, டி ஆன் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுதா. இனிஷியலா இது ஒரு 3 மில்லி செகண்ட்னா இங்கேயும் நமக்கு டி ஆன் வந்து 3 மில்லி செகண்ட் தான் இருக்கு. டி ஆஃப் இங்க ஒரு 7 மில்லி செகண்ட் இருக்குன்னா இங்க டி ஆஃப் என்ன ஆயிருச்சு, 1 மில்லி செகண்ட் வச்சுக்க. ஸோ டி ஆன் டோட்டல் டைம் டி என்னவா இருக்குங்க 10 மில்லி செகண்ட், இங்க என்னவா இருக்கு 4 மில்லி செகண்ட். அப்போ டி நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிதானே. பட் என்ன ஆகல, டி ஆன் சேஞ்ச் ஆகல, கான்ஸ்டன்டா தான் இருக்கு. இப்போ டி சேஞ்ச் ஆச்சுனாலும் நமக்கு என்ன ஆகுது, ஆல்ஃபா சேஞ்ச் ஆகுமா. இப்போ ஆல்ஃபா சேஞ்ச் ஆச்சுன்னா வி நாட் ஆனது நமக்கு சேஞ்ச் ஆகும். வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் விஎஸ் அப்படிதானே. ஸோ ஆல்ஃபா வேரி பண்ணி வி நாட்டை வேரி பண்றோம். ஆல்ஃபா வேரி பண்றதுக்கு ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம், டி ஆன வேரி பண்ணலாம், டிஏ வேரி பண்ணலாம். டி ஆன வேரி பண்ணா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம், டிஏ வேரி பண்ணா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம். டிஏ வேரி பண்ற இடத்துல டி ஆன கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேவ் ஃபார்ம்லையும் டி ஆன கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வேவ் ஃபார்ம்ல பாரு டி ஆஃப் கான்ஸ்டன்டா வேரி பண்ணியிருப்போம். ஸோ இதுல என்ன ஆகுது, டி ஆன வேரி ஆகுது, டிஏ வேரி ஆகுது, ரெண்டே வேரி பண்ணி ஆல்ஃபாவை வேரி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம், டைம் ரேஷியோ கண்ட்ரோல். டியூட்டி சைக்கிள்னால என்னது, டி ஆனுக்கும் டிக்கு உள்ள ரேஷியோ தான் டியூட்டி சைக்கிள் சொல்லியிருக்கோம். ஸோ டைமோட ரேஷியோ வேரி பண்றதுனால நம்ம ஆல்ஃபா கண்ட்ரோல் பண்றோம். இதை தான் டைம் ரேஷியோ கண்ட்ரோல் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னது, கரண்ட் லிமிட் கண்ட்ரோல் சொன்னோமா. இந்த கரண்ட் லிமிட்டுங்க என்னன்னா, நம்ம இண்டக்டர் வழியா போற கரண்ட் வந்து வேரி ஆகிறத பொறுத்து நம்மளோட சாப்பரை கண்ட்ரோல் பண்ண போறோம். கரண்ட் ஆனது எப்போலாம் மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ சாப்பர் ஆனது ஆன் ஆகும். எப்போ கரண்ட் ஆனது மேக்சிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ அப்போ நமக்கு சாப்பர் ஆஃப் ஆயிரும். இதுதான் மினிமம் வேல்யூ, இதுதான் மேக்சிமம் வேல்யூ. I1 அப்படிங்கிறது மினிமம் வேல்யூ, I2 அப்படிங்கிறது மேக்சிமம் வேல்யூ. ஓகேவா? சர்க்கியூட்ல போற கரண்ட் வந்து மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணிருச்சுன்னா சுவிட்ச் ஆன் ஆயிரும், மேக்சிமம் வேல்யூவை ரீச் பண்ணிச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த கரண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கா, கரண்ட் ரைஸ் ஆகிற டைமிங் தான் டி ஆன் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் வந்து கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிற டைமிங்க டி ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு டோட்டல் டைம் டிங்கிறது என்னது, டி ஆன் பிளஸ் டி ஆஃப். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கரண்ட்டை வேரி பண்ணியும் நம்மளோட சாப்பரோட டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சாப்பரோட கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்த்துருக்கோம். ரெண்டு டைப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம், டைம் ரேஷியோ கண்ட்ரோல் அண்ட் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். டைம் ரேஷியோ கண்ட்ரோலில் ரெண்டு மெத்தட் இருக்கு, கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? கரண்ட் லிமிட் கண்ட்ரோல்னா கரண்ட்டை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். கரண்ட் எப்போ மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ சாப்பர் ஆன் ஆயிரும், எப்போ கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணுதோ சாப்பர் ஆனது ஆஃப் ஆயிரும். அந்த டைம் ரேஷியோ கண்ட்ரோல ரெண்டு மெத்தடு, கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி. நம்ம எதை பொறுத்து வேரி பண்றோம்னா அந்த டியூட்டி சைக்கிள் ஆல்ஃபா. ஆல்ஃபா ஃபார்முலா என்னது, டி ஆன் டிவைடட் பை டி. நம்ம டி ஆன வேரி பண்ணாலும் ஆல்ஃபா வேரி ஆகும், டிஏ வேரி பண்ணாலும் ஆல்ஃபா வேரி ஆகும். கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியில டி ஆன மட்டும் வேரி பண்றோம், டி வேரி ஆகல. வேரியபிள் ஃப்ரீக்வன்சியில
அது ரெண்டு மெத்தட் இருக்கு. நம்ம டிஏ மட்டும் வேரி பண்ணலாம், டிஆன கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஆனே வேரி பண்ணலாம், டிஏ வேரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேரி பண்றது மூலமா நம்மளோட டியூட்டி சைக்கிள் ஆல்பா வேரி ஆகுது. ஆல்பாக்கு எதை டெலிவர் பண்ணிருக்கு, அவுட்புட் ஈக்குவேஷனுக்கும் ஆல்பாக்கும் என்ன ரிலேஷன், V நாட் ஈக்குவல் டு ஆல்பா டைம்ஸ் ஆஃப் Vs. ஆல்பாவை வேரி பண்றது மூலமா நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் வேரி ஆகுது. ஓகேவா? இந்த ஆல்பாவோட வேலை சேஞ்ச் ஆகிறத பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ற சாப்பர் ஆனது ஸ்டெப் அப் சாப்பரா ஸ்டெப் டவுன் சாப்பரா அப்படிங்கிறது கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து அந்த ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் சாப்பரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.